கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்புகிறதற்கு எவன் தகுதியானவன்? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கெட்டு போகிறவர்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாசனையா இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏற்ற வாசனையா இருக்கிறோம். ஆமே ஸ்தோத்திரம். அடுத்த கடைசி வசனம் 17 வாசிங்க. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நம்ம தியானித்து நாம் ஜெபித்து முடிப்போம். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 14 வசனம் இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நம்மளை எல்லா இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா பகுதியிலும். ஆமே சோத்திரம். ஜெயம் அப்படின்னு வந்தாலே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம். யுத்தம்னு ஒன்று வந்தாதான், இல்லைன்னா ஒரு பரீட்சையோ இல்லை ஒரு யுத்தமோ வந்தாதான் அதுல வெற்றி தோல்வி என்ன பண்ண முடியும்? ஆமே சோத்திரம். வெற்றி தோல்விங்கிற ஒரு பகுதியை பார்க்க முடியும். அப்ப இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் அப்படின்னா எப்போது நமக்கு பரீட்சை இருக்கு, எப்போது நமக்கு யுத்தம் இருக்குங்கிறத என்ன பண்ணி கொள்ளணும்? நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அப்ப யுத்தம் இருந்தாதானே யுத்தத்துல நம்ம போராடி வெற்றி கிடைக்குது. பரீட்சை எழுதினாதானே பரீட்சையில நம்ம பரீட்சை எழுதி அதுல வெற்றின்னு ஒண்ணு வருது. இல்லைன்னா பரீட்சை இல்லை, யுத்தம் இல்லைன்னா அங்கே வெற்றி தோல்விக்கு இடமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பவுல் மூலியமா எழுதி உணர்த்துகிறார், எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படிங்கிறார். அப்ப நம்ம வெற்றி சிறக்கணும். அப்ப வெற்றின்னு ஒண்ணு வருதுன்னா நமக்கு அதுக்கு முன்னால என்ன வரும்? யுத்தம்னு ஒண்ணு வரும், இல்லைன்னா பரீட்சைன்னு ஒண்ணு வரும். இது ரெண்டுலயும் நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி பெறணும். ஆண்டவரே நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்படி வெற்றி எடுக்கணும்னா யுத்தத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஜெயிச்சாதானே வெற்றி. நல்ல மார்க் எடுத்தாதானே வெற்றி. ஃபெயில் ஆயிட்டா, தோத்துட்டா வெற்றின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப சோத்திரம், யுத்தத்துல நமக்கு வெற்றினா அப்ப நம்மளோட யார் யுத்தம் பண்ண போறா? யார் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறா? பிசாசானவன் என்ன பண்றான்? நம்மளோடு எப்போதும் யுத்தம் பண்ணுகிறவனா இருக்கிறான். அவன் பிசாசா இருக்கிறபடினாலே, அவன் பொய்யனா இருக்கிறபடினாலே அவன் நேருக்கு நேர் வரமாட்டான், வஞ்சகமா வருவான். வஞ்சகமா வந்துதான் என்ன பண்ணுவான்? நம்மளை வீழ்த்துகிறவனா இருக்கிறான். இப்ப நேருக்கு நேர் வந்தா அந்த யுத்தம் வேற, நேருக்கு நேர் பார்த்துடலாம். நம்ம அறியாத நேரத்துல, கவனக்குறைவா இருக்கிற நேரத்துல இந்த ஹமாஸ் திடீர்னு இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணுச்சு? எப்ப அவனோட நான் யுத்தம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணா அந்த யுத்தம் வேற. ஆனா சோத்திரம், நம்ம அசந்த நேரத்துல, கவனக்குறைவா இருக்கிற நேரத்துல அவன் என்ன பண்றான்? ஒரு தாக்குதலை உண்டாக்கும் போது அப்போ ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகிறதா இருக்குது. அப்ப நம்ம அசந்த நேரத்துல தான் அவன் வஞ்சகமா தான் வருவான், நேருக்கு நேரெல்லாம் வரமாட்டான். ஏன்னா அவன் பிசாஸ், அவன் பொய், அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுகிறவனா இருக்கிறான், அவன் மோசம் போக்குகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கொடிய காலம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் நம்மளை வஞ்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் இரவு பகல் பாராம சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனை எப்போதும் ஜெயித்து வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆலோசனைப்படி கடந்து போனாதானே வெற்றி எடுக்க முடியும். அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதானே எந்தெந்த இடத்துல சாத்தானுடைய வஞ்சகம் வருதுங்கிறதை நமக்கு காண்பித்து கொடுத்து அந்த இடத்துல ஜெயத்தை எடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இல்லைன்னா பிசாசினால் என்ன பண்ணிடுவோம்? வஞ்சிக்கப்படுவோம். அப்படின்னா தோத்துருவோம்.
தோத்துட்டா அவனுக்கு வெற்றி. சோத்திரம். நம்ம வாழ்க்கையில தோல்வி, அது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து போடும், நிம்மதியை கெடுத்து போடும், ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும். ஆமே சோத்திரம். உடல் சுகத்தை கெடுத்து போடும். சோத்திரம். ஒரு மனுஷன் தோல்வியை சந்திச்சானா அவன் நிம்மதியா இருப்பானா? ஒரு சோத்திரம் போட்டியில போய் தோத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருப்பானா? இல்லையே. போட்டியில தோத்துட்டு அவன் மனசு எப்படிதான் இருக்கும்? துக்கமா தானே இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும், வேதனையா தானே இருக்கும். ஒலிம்பிக்குக்காக பயிற்சி எடுக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்றாங்க? ஒலிம்பிக் வைக்கிறாங்க. சோத்திரம். அப்ப அதுல போய் பங்கு பெறாங்க. அதுல தோத்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 4 வருஷம் பிரயாசப்பட்டமே, ஒரு தோல்வி என்ன பண்ணிட்டோம்? சந்திச்சிட்டோமே. அப்ப தோல்வின்னு வரும்போது நமக்கு சங்கடங்கள் வரும், தோல்வின்னு வரும்போது வேதனைகள் வரும், தோல்வின்னு வரும்போது கஷ்டங்கள் வரும், தோல்வின்னு வரும்போது நஷ்டங்கள் வரும், தோல்வின்னு வரும்போது இழப்புகள் வரும். அப்ப பிசாசுகிட்ட நம்ம தோத்துட்டோம்னா இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க. ஆண்டவருக்குள்ள இருப்போமானால், பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் இருப்போமானால், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்குள் நாம் இருப்போமானால், சத்ருவாகிய பிசாசு எந்த திசையில எந்தெந்த விதங்கள்ல நம்மளை வஞ்சிக்கும்படி கடந்து வந்தாலும் அவனை ஜெயிப்போம். ஜெயிக்கும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப ஜெயிச்சா என்ன உண்டாகும்? ஒரு மனுஷன் சோதர ஒலிம்பிக்ல போய் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது, ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு துக்கமா வருவானா? அவனுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மேன்மை இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப சோத்திரம். நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கும்? சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம், ஜெயம், மேன்மை. ஆமை சோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவன் தந்தை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயிக்கிறவர்களா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் வெற்றியின், ஆமை சோத்திரம் மன மகிழ்ச்சியின், சந்தோஷத்திற்குள்ளே எப்பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? கம்பீரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லைனா சங்கடமும் வருத்தமும் சஞ்சலமும் வேதனையும் நஷ்டமும் இழப்பும் தான் சோத்திரம் தேவ பிள்ளைகளை என்ன பண்ணும்? சூழ்ந்து கொண்டும். இப்ப எது உங்களுக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க, இதை நிதானிக்க பாருங்க. சங்கடம் இருக்கா, சஞ்சலம் இருக்கா, வருத்தம் இருக்கா, வேதனை இருக்கா? நம்ம நினைப்போம் புருஷனால, மனைவினால, பிள்ளைகளால சோத்திரம் வருமானம் இல்லை அதனால இதனால நினைப்போம். இல்ல, நீ சாத்தான்ட்ட தோக்கிறதுனாலதான் இந்த சூழ்நிலைகள் வருது. யார்கிட்ட தோக்குறோம்? சாத்தான்ட்ட தோக்கிறதுனாலதான் நமக்கு குடும்பத்துல வருத்தங்கள் வருது, கணவன் மூலியமாய் வருத்தங்கள் வருது, மனைவி மூலியமாய் வருத்தங்கள் வருது, பிள்ளைகள் மூலியமாய் வருத்தங்கள் வருது, உறவுகள் மூலியமாய் வருத்தங்கள் வருது, சங்கடங்கள் வருது, சஞ்சலங்கள் வருது, வேதனைகள் வருது. ஏன்னா சாத்தான் சோத்திரம் அவங்க மூலியமா தான் நம்மளை என்ன பண்றான்? வஞ்சகமா வீழ்த்தி கொண்டு இருக்கிறான். அதனால நம்ம நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் ஆமை சோத்திரம் அவனுடைய காரியங்களை நமக்கு என்ன பண்ணிடுவார்? சொல்லி கொடுத்துருவார். இது மனுஷன் இல்லப்பா, அவனுக்குள்ள இருக்கிறது பேய். அந்த வேலையை செய்து நீ உபவாசம் பண்ணி ஜோமனு காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெயம் பண்ணுவார் அப்படின்னு ஆவியா நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அதற்கு நேரம் கடந்து போயிட்டா ஜெயத்தை எடுப்போம். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சோத்திரம் அபிஷேக ஆராதனையில அப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நானே அப்படிதான் ஜெபம் பண்றேன். ஒரு நாள் வஞ்சக ஆவினால் நிரப்பப்பட்டக்கூடாது. கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பரிசுத்தாவி நினைச்சிடக்கூடாது. கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பரிசுத்தாவின்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உண்மையான பரிசுத்தாவியை கொடுங்க. இதெல்லாம் வஞ்சக ஆவி. ஏன் சொல்றேன் தெரியுமா? வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கு. வாழ்க்கை பாவத்துக்கு கொண்டு போகுது, வாழ்க்கை போதை வஸ்துக்கு கொண்டு போகுது, வாழ்க்கை கீழ்ப்படியாமைக்கு கொண்டு போகுது, வாழ்க்கையில பார்த்தா சோத்திரம் உலகத்தை இச்சிக்கிற இடத்துக்கு நேரம் கொண்டு போகுது. இப்படி சோத்திரம் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கையை தட்டி என்ன பண்றோம்? அந்நிய பாஷை பேசி ஆவியில குதிக்கிறோம். சோத்திரம். அப்ப அது என்ன ஆவின்னு தெரியல இல்லையா? அப்ப அது நம்மளை ஏமாத்துது தானே அந்த ஆவி. அது ஏமாத்துறதுனால அதுக்கு பேர் என்ன ஆவி? வஞ்சக ஆவி. சோத்திரம். அதனாலதான் ஆண்டவரை வஞ்சக ஆவினால நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. சபைக்கு வந்தோம், நம்மளை ஒன்று என்னமோ ஒன்று நிரப்புனுச்சே, அது பரிசுத்தாவின்னு நினைச்சிடக்கூடாது. பரிசுத்தாவின்னா அவர் நமக்குள்ள தங்கி இருப்பார். பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்? தங்கி இருப்பார். நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் சொல்லி கொடுப்பார். நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவார்? உடனே உணர்த்தி கொடுப்பார். அதுக்கு தானே பரிசுத்தாவி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம். ஆவியானவரே பெறலைனா அது அதை விட மோசம்.
அது அதை விட மோசம். அதனால பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க, எசப்பா பரிசுத்தாவி, அதுவும் நீங்க அனுப்புகிற, நீங்க சொன்ன பரிசுத்தாவி, வேற ஆவி என்ன பண்ணக்கூடாது. ஆமா சோத்திரம், அவைகளினாலே நிரப்பப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அதுபோல சோத்திரம் தேவனால் வருகிற சோத்திரம் அந்நிய பாஷையா இருக்கணும், தேவனால் வருகிற வெளிப்பாடா இருக்கணும், தேவனால் வருகிற தீர்க்க தரிசனமா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணிருங்க, ஆண்டவரே இது வஞ்சகாவியா இருந்தா அப்படிப்பட்ட அந்நிய பாஷை எனக்கு வேண்டானே சொல்லுங்க. வராது, அப்புறம் கண்டிப்பா வராது. நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கிறோம்ல, வஞ்சிக்கிற ஆவியா இருந்தா அந்த அந்நிய பாஷை எனக்கு வேண்டாம். தரிசனம் வருது, அது வஞ்சிக்கிற ஆவி கொடுக்கிற தரிசனம்னா வேண்டாம். வெளிப்பாடு வருது, அது பிசாசு கொடுக்கிறதா இருந்தா வேண்டாம். தீர்க்க தரிசனமே வருது, அது பிசாசு கொடுக்கிறதுனா வேண்டாம். நீங்க எனக்கு ஆண்டவரே உண்மையான பரிசுத்த ஆவியை தந்து உங்கள்கிட்ட எனக்கு தரிசனமோ சொப்பனமோ வெளிப்பாடோ தீர்க்க தரிசனமோ வரங்களோ வெளிப்படட்டும். ஆனா வஞ்சிக்கிற ஆவியிலேருந்து என்ன பண்ணிடக்கூடாது. அது என்ன பண்ணும் தெரியுமா, வஞ்சித்து நம்ம தீய வழியில போவோம். ஆனா சோதரி இங்க வந்தோட கையெழுத்து அபிஷேகம் நம்ம ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா மற்ற 6 நாள் எங்க இருந்திருப்போம், பாவத்துக்குள்ள இருந்திருப்போம், அசுத்தத்துக்குள்ள இருந்திருப்போம், பொய் பேசி இருப்போம், அநியாயம் செஞ்சிருப்போம், ஏமாத்தி இருப்போம், பண ஆசைக்குள்ள போயிருப்போம். ஆனா இங்க வந்து கையை தட்டி அந்நிய பாஷை பேசணும்னு நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அப்ப அது வஞ்சகாவி தானே, நமக்குள்ள உணர்த்தணுமா இல்லையா? கடந்த நாட்கள்ல கடைக்கு போயிருந்தேன், எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க, நான் கவனிக்கல, வாங்கலை. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஃப்ரீ இருக்குது பேஸ்ட்டு, அதை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு போயிட்டு அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணேன், யா சோத்திரம் நேற்று வாங்கிட்டு போனேன், என்னைக்கு ஃப்ரீ பேஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அவன் சோத்திரம் பேஸ்ட்டை பார்த்துட்டு சோத்திரம் அவன் ஒரு பேஸ்ட்டு கொடுத்தான். அதில் நான் பார்த்தேன் அது 70 கிராம்னு போட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு பாட்டிலில் என்ன போட்டுருச்சு, 40 கிராம் போட்டுருந்துச்சு. 40 கிராம் பேஸ்ட்டு தான் நமக்கு ஃப்ரீ. ஆனால் அவன் கொடுத்தது எவ்வளவு, 70 கிராம். நான் பார்க்காம போயிருந்தா நானும் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் நான் பார்த்துட்டு போயிட்டேன், 40 கிராம் தான் பேஸ்ட்டு ஃப்ரீன்னு போட்டிருக்கு. இவன் 70 கிராம். அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கிஃப்ட்டில் வந்து 40 கிராம்னு போட்டிருக்கு, நீங்கள் 70 கிராம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு யோசித்தான். அவன் என்ன யோசிச்சிருக்கான்னா, வேற ஒன்றுக்கு ஆஃபர் வந்து 100 கிராமு, வேற ஒன்றுக்கு ஆஃபரு 100 கிராம். அந்த 100 கிராமுக்கு 100 கிராம் பேஸ்ட் இல்லைன்னு 70 கொடுத்து தள்ளி விட்டுலான்னு பார்த்தேன், 30 அவன். ஆனால் நான் இப்படி சொன்ன உடனே அவன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் ஆமாம் அது வேற எதுக்கு தான், அது 100 கிராமு, அது 100 கிராம் இல்லைன்னு உங்களுக்கு 70 கிராம் கொடுக்கலான்னு பார்த்தேன். சோத்திரம், அவன் நம்மளை ஏமாத்தலான்னு பார்த்துருக்குறான், கதர் சோத்திரம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்ததுனால நமக்கு கூடுதலாக 30 கிராமு வரக்கூடாது. உங்களுக்குள்ள சொல்றாரு ஆவியானவர். அப்படியெல்லாம் நடக்குதா? நடக்கணும்ல. அப்படி இருந்தா தானே பரிசுத்த ஆவியானவர். சும்மா கையை தட்டிட்டு போயிட்டா சோத்திரம். அப்ப சோத்திரம் திரும்பி கொடுத்துட்டு உடனே பிரிசி கேட்குது, ஏன் டாடி பெருசை கொடுத்து விட்டு சின்னத்தை வாங்கிட்டு வரீங்க? பெருசை கொடுத்து விட்டு நான் சொன்னேன், ஏசப்பா நம்மளோட இருக்கிறார்ல, அவர் பார்க்குறாருல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டது 40 கிராம் தானே சோத்திரம். அதில் அவங்க தெரியாமல் கொடுக்குறாங்க 70 கிராம். அப்போ ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திடுவோம்ல, அது நம்ம செய்யக்கூடாதுல்ல. ஆமை சோத்திரம். அதனால தான் நம்ம அப்படி செய்யக்கூடாது. கூட கொடுத்துட்டாங்கிற காண்டி என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அது 30 கிராம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும், அவ்வளோதான் சோத்திரம். அப்போ இதுக்கே ஆவியானவர் உணர்த்துறாரு சோத்திரம். பக்கத்து வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு போறிய, இது என்ன ஆவி? அடுத்த வீட்டு பொருளை தூக்கி யார் வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டு போடுறீங்க? நம்ம வீட்டுக்குள்ள. அவன் எந்திரிக்கிறக்குள்ளாட்டி அந்த வேலையை செய்யுது சோத்திரம். அடுத்த வீட்டு தென்னை மட்டை வருது, அடுத்தவங்கள்ட்ட தேங்காய் வருது, அடுத்தவங்கள்ட்ட வரக்கூடாதுல்ல. அப்புறம் எப்படி பரிசுத்தாவின்னு சொல்றது? அப்ப நிதானிக்கணும்ல, நமக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு நிதானிக்கணும்ல. அடுத்தவங்க பொருள் மீது ஒரு ஆசை வைக்கிறோம்ல, கள்ள கணக்கு எழுதுறோம்ல, கள்ளத்தனம் பண்றோம்ல, அடுத்தவனை ஏமாத்துறோம்ல. இதெல்லாம் என்ன ஆவி? கையை தட்டினால அது பரிசுத்தாவின்னு சொல்லிட முடியுமா? அதனால நீங்க உங்களை, நான் என்னை என்ன பண்ணணும், என்ன ஆவியில இருக்கணும் சோத்திரம். பக்கத்துல சோத்திரம் வீட்டுல நமக்கு யாராவது தீமை செஞ்சா மன்னிக்க முடியுதான்னு பாருங்க. மன்னிக்கிற ஆவி இருக்குதான்னு இருந்தா, மன்னிக்கிற ஆவி இருந்தா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஆவி இருக்கு. என்ன ஆவி இருக்கு? பயங்கரமான பொல்லாத ஆவி இருக்கு. அவன் நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கிறான், கேட்காம போறான். அன்னைக்கு ஜெபத்தில் அப்படிதான் எடுத்தோம், ஆண்டவரே கேட்டையும் கம்பத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க,
ஆனாலும் மனப்பூர்வமா அவங்கள மன்னிக்கிறோம், மனப்பூர்வமா மன்னிக்கிறோம். சோத்திரம். அவங்களை குறித்து நாங்க சோத்திரம் எதை குறித்தும் வேற விதமா சோத்திரம் சிந்திக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாகி அவங்க கேட்ட வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய பிள்ளையா என்ன பண்ணணும், மாறணும். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணு அது மற்றபடி அவங்கள பார்த்தோன்னு அவனை அடிக்கணும், அவனை திட்டணும் சோத்திரம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் சிந்தனையெல்லாம் கிடையாது. மனப்பூர்வமா அவங்கள மன்னிக்கிறோம். அறியாம செஞ்சுட்டாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு வேகத்துல சோத்திரம் பணத்துக்கோ காசுக்கோ ஏதோ ஒண்ணுக்காய் செஞ்சுட்டாங்க, மன்னிக்கிறோம். ஆமை சோத்திரம். ஆனா அவங்க திருந்தணும், பொருள் எங்களுக்கு வந்து சேரணும். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுங்க சோத்திரம். அப்ப அவன் உணர்த்தப்படணும்னா ஒரு சூழ்நிலை அவனுக்கு அனுமதிக்கப்படணும் இல்லையா சோத்திரம். அதுக்காக நம்ம அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிதான் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். அவன் மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன். அவங்க கேட்கறாங்க, கேட்காம போறாங்க. யார் நமக்கு விரோதமாய் தீமை செஞ்சாலும் மனப்பூர்வமா மன்னிக்கிறது தான் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இயேசுநாதருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? அப்படின்னா ஏன் இப்ப கேள்வி கேட்கறேன் தெரியுமா? தூங்குறீங்களா இல்லையான்னு அப்பதான் தெரியும். பதில் வந்தா தான் நீங்க முழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பதில் வரலைன்னா என்ன அர்த்தம்? ஆமா, தூங்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப இயேசுநாதருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால சிலுவையில அவர் அறையிறாங்க. சிலுவையில என்ன பண்றாங்க? அறையிறாங்க. அரைஞ்சவங்க யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? தெரியாம அரைஞ்சிட்டேன்னு சொன்னாங்களா? ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்கல. ஆனா இவர் என்ன பண்றாரு? இவர் மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிதா மன்னிக்கணும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. நான் மன்னிச்சிட்டேன், அறியாம செய்யறாங்க, பிதாவே நீங்களே என்ன பண்ணிடணும், மன்னிச்சிடணும். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி. அவருக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி. அதனால அவங்க மன்னிப்பு கேட்கல. ஆனாலும் இவர் முந்தி என்ன பண்றார்? மன்னிக்கிற இடத்துக்கு கடந்து போகிறார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனால ஒவ்வொரு நாள் நம்முடைய சுபாவத்தை பார்க்கணும். போராம வருதா, எரிச்சல் வருதா, கோபம் வருதா, பகை வருதா, விரோதம் வருதா, கசப்பு வருதா, வைராக்கியம் வருதா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இந்த ஆவி எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுப்பா, இந்த ஆவி என்னை விட்டு போயிடணும். ஏசப்பா உம்முடைய திவ்ய சுபாவம் அந்த மன்னிப்பு எனக்குள்ள என்ன பண்ணிடணும், வெளிப்பற்றணும். சகிப்புத்தன்மை என்ன பண்ணிடணும், வெளிப்பற்றணும். நிதானம் எனக்குள்ள வெளிப்பற்றணும். பொறுமை வெளிப்பற்றணும். சாந்தம் எனக்குள்ள என்ன பண்ணணும், வெளிப்படணும். கீழ்ப்படிதல் வெளிப்படணும். பரிசுத்தம் வெளிப்படணும். தெய்வ பயம் வெளிப்படணும். ஆமை சோத்திரம். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் சொல்லி இப்படி நம்மளை நாமே நிதானித்து நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிற அறிஞ்சு அதையெல்லாம் விரட்டி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற இடத்துக்கு வரணும். அல்லேலூயா. அப்பத்தான் ஜெயம், வெற்றி. எல்லா இடத்திலும் அவர் என்ன பண்ணுகிறார்? எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாதான் இப்படி நமக்குள்ள வருகிற ஒவ்வொரு ஆவிகளுடைய போராட்டத்தையும் ஜெயித்து நம்மளை வெற்றி எடுக்க வைப்பார். அல்லேலூயா. இப்படி போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ கிடைக்கும். இல்லை கடைக்கு போவீங்க, சில்லறை மாத்துவீங்க, ஏமா மறந்து கொடுத்துருவாங்க. திடீர்னு அவன் தேடிக்கிட்டு வருவான். நம்ம பாக்கெட்ல அமைக்கிட்டு போயிடக்கூடாது. ஆக பணத்தை எடுத்தோம், இங்க ஒருத்தன் தேடிக்கிட்டு வரானேன்னு என்ன பண்ணிடணும், எடுத்து கொடுக்கணும். அதான் உங்களுக்கு வெற்றி. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல பிசாசு தோல்வியை கொடுக்கறதுக்கு பண ஆசையை கொடுத்து என்ன பண்ணுவேன், நம்ம பாக்கெட்ல அமுக்கிறதுக்கு அவன் வேலையை பார்ப்பான். 500 ரூபா உங்க கையில திணிச்சிட்டு போயிருவான், அங்கிட்டு 5000 ரூபாய் புடிங்கிட்டு போயிருவான். அல்லேலூயா. 500 ரூபாய் வருதுன்னு நினைக்காதீங்க, கொடுக்கறது சாத்தான் தான். சோத்திரம். அந்த பண ஆசையை கொடுக்கறது சாத்தான் தான். அதுல நீங்க தோத்துறக்கூடாது. அதுல நீங்க ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். கிறிஸ்து இருப்பாரானால் ஜெயம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். வெற்றி எடுக்கணும். வெற்றி எடுத்தாதான் சந்தோஷம். ஒவ்வொரு நேரமும் நமக்கு யுத்தம் உண்டு. இப்ப கூட என்ன யுத்தம் நடக்கும் தெரியுமா? சோத்திரம். நம்மளை தூங்க வைப்பான், அவனை ஜெயிக்கணும். தூங்கிட்டு போயிடக்கூடாது. சிந்தனைகளை சிதறடிப்பான், அவனை ஜெயிக்கணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையின் மீது கவனமும் உற்சாகமா என்ன பண்ணுவோம். இப்படி சோத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசு நம்மளோடு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடந்த நாட்கள்ல சோத்திரம் எங்க அம்மா சின்ன விஷயம்தான், ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயிக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். பிசாசு எப்படிலாம் நம்மளோட வந்து யுத்தம் பண்ணுவான்னு பாருங்க. முட்டை கோழி அடைகாக்குது, அடையில உட்காந்துச்சு. சரிம்மா முட்டை எடுத்துட்டு வந்து அடை வைப்போம். எங்க அம்மா சொன்னது, டே பகல்ல வைக்காத நைட்டு வை, பகல்ல வைக்காத நைட்டு வை அப்படிங்குது. சாயங்காலத்துக்கு மேல வை அப்படின்னாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், சோத்திரம் எல்லாமா எல்லாத்தையும் கொண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், கொண்டு வந்து வச்சா அந்த கோழி முட்டையில உட்கார மாட்டேங்குது. இடம் மாறி போகுது இல்ல, இடம் மாற்றி உட்காந்து வெளிச்சத்தில் அதுக்கு தெரியுது. சோத்திரம். நான் என்ன நினைச்சேன், சாயங்காலம் அம்மா வைக்க சொல்லுதுன்னு ஏதோ சாஸ்திரம் சொல்லுது போல, அதனால நான் என்ன பண்றேன், வைப்போம் இப்பயே அப்படின்னு நான் இப்படி சொல்றேன்.
நான் அது சாஸ்திரம் நினைச்சுக்கிட்டேன். சாயங்காலம் வைப்போம். ஏன் அதான் அடையில உட்காந்துருச்சே, காலையில வச்சா என்ன, பகல்ல வச்சா என்ன அப்படின்னு வச்சா உட்கார மாட்டேங்குது அது. அதுக்கப்புறம் அதை வம்ப கட்டினோன்னா அது காலில் எட்டி ஒரு முட்டையை உடச்சு பிடிச்சி, ஆடா போச்சாடா ஒரு முட்டை அப்படின்ட்டு. சரி அப்புறம் பார்த்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் தாய்க்கு நீ கீழ்ப்படிஞ்சியான்னு கேட்டார். உன் தாய்க்கு அது சொன்னுச்சுல அப்பவே. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து எனக்கு சொல்லி கொடுக்குறாருல கர்த்தருடைய ஆவியானவர். ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒரு சாஸ்திரங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். சரி இனிமே அவங்க சொல்லுகிற காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும்? ஆமாம், கீழ்ப்படிஞ்சிருந்தா ஒரு உயிர் போயிடுச்சுங்க, ஒரு கொலையை பண்ணிவிட்டேன். ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சுல, முட்டையாக இருந்துச்சு, அதுக்குள்ளே ஜீவன் இருக்குல்ல, அது சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது உடச்சி வீணாகி போச்சு. அப்போ சின்ன விஷயத்தில் ஒரு கீழ்ப்படியாமல் வரும்பொழுது அதில் ஒரு நஷ்டம் வருது இல்லை. ஆனால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த பகுதியே பிசாசு மறக்கடிச்சிருவேன். ஆமாம், எது ஒரு முட்டை போச்சா, ரைட்டு ஓகே செவ்வா அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருப்போம். ஆவியானவர் இருந்தா அந்த பகுதியில் ஒரு கவனத்தை செலுத்த வைப்பார். அல்லேலூயா. ஏன் ஒரு முட்டை நஷ்டப்படுது, ஏன் என்ன காரணம்? அப்புறம் சாயங்காலம் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முடையில போய் உட்காந்துருச்சு. இருட்டோன்னு அதுக்கு என்ன பண்ணல, இடம் தெரியல, முட்டை அங்கே போடும், அடை இங்கே வச்சோம், பகல் அதுக்கு தெரியுது. அப்புறம் தான் நான் நினைச்சேன், ஓ வெளிச்சத்தில் அது இடம் மாறி வந்தோடனே என்ன பண்ண முடியல, உட்காரல. அப்போ அவங்க அனுபவத்தில் சொல்றாங்க, நம்ம அதை புரிஞ்சுக்காம அவங்க வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. ஊழியக்காரனா இருந்தாலும் கீழ்ப்படியிலன்னா ஆண்டவர் முட்டையை உடைச்சு தான் காமிப்பார். அந்த முட்டையை உடைச்சு தான் நமக்கு புத்தியை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியலையே, நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு அப்ப ஆவியானவர் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. தப்பு வந்தாலும் இது தப்பு, இந்த இடத்துல கேட்டிருக்கணும். சோத்திரம். மனைவியே ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. புருஷன், நீ என்ன சொல்றது, நான் புருஷன், நான் தலை. சோத்திரம். தலைனா ஒழுங்கா இருக்கணும்ல, தலை மாதிரி இருக்கிறது இல்லை. சோத்திரம். இந்த வாலிப பசங்க தலைனோன்னு நம்பாள் அப்படி நிற்கிறான். சோத்திரம். அஜித் எல்லாம் நான் சொல்லலை, அந்த தலையை சொல்லலை. சோத்திரம். பாருங்க, தாய் தகப்பனு சோறு போட்டு வளர்க்குறாங்க. அவன் போய் சோத்திரம் அவங்களுக்கு சோத்திரம் நடிகர்களுக்கு போய் என்ன பண்றான், கட்டோட்டில் உச்சத்தில் நிற்கிறான், தடுமாறி விழுந்தா செத்தே போவான். அந்த நடிகருக்கு இவன் யாருன்னே தெரியாது. இவன் அங்கே போய் தலையில பாலபிஷேகம் ஊத்தணுமா. என்ன எந்த அளவுக்கு பிசாசு அவங்க கண்களை குருடாக்கிடுச்சு பாருங்க. பெத்த அம்மாவுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ண மாட்டேங்கிறான். ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா கட்டோட்டை வைக்கிறதுக்கு, அதுக்கு தோரணம் கட்டுறதுக்கு, சோத்திரம் அவனுக்கு வருமானத்தை சம்பாரிச்சு கொடுக்குறான். 10 முறை பார்க்கறான் அந்த படத்தை. யாரு சோறு போடுற, அவனா சோறு போடுறான்? ஏதாவது விளங்குதா பிள்ளைகளுக்கு? எவ்வளோ தாய்க்கு ஒரு கட்டவுட் வச்சிருப்பானா, தகப்பனுக்கு ஒரு கட்டவுட் வச்சிருப்பான், செத்தோன்னு வைப்பான் ஒரு பெரிய கட்டவுட்டா. ஆமா, ஒரு ஒப்பாரியை வச்சுட்டு அத்தோட சோழி முடிஞ்சிச்சுடா, சனியன் போய் தொலைஞ்சிச்சு. அப்புறம் தான் தெரியும், சோத்துக்கு சிங்கி அடிக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோதரன். அவங்களுக்கெல்லாம் பெரிய கட்டவுட்டு, அவ்வளோ பெரிய கட்டவுட்டுக்கு அவ்வளோ பெரிய மாலை, எங்கேருந்து இவங்களுக்கு காசு கிடைக்குதுன்னு தெரியல. அவ்வளோக்கு இரவு நைட்டெல்லாம் உட்காந்து முழிச்சு கிடக்குறான், வேலை பார்க்குறான். நைட்டு ஜபத்துக்கு வானா வர முடியல. சோதரம். அங்கே நைட்டில் உட்காந்து கம்பத்தை கட்டி பேனரை ஒட்டி சோத்திரம் தலைவா அப்படிங்கிறான். அவனுக்கு இவனுக்கு யாருன்னே தெரியாது. சரி, உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி போகட்டும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். அப்போ தாய் தகப்பனு கீழ்ப்படியணும்ல. புருஷன் பாருங்க, சோத்திரம், நான் தலை தலை அப்படின்னு சோத்திரம். அப்போ தலை தான், தலைன்னா தலையில் கரெக்டாக இருக்கணும்ல, மூளையெல்லாம். அந்த தலைக்குள்ளே களிமண் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, மனைவிமார்கள் சொல்றாங்க. நீ தலையா இருந்து என்ன புண்ணியம், தலைக்குள்ள மூளை இல்லையே, களிமண்ணில் இருக்கு, ஒழுங்கா ஒரு காரியத்தை செய்யறியா, எல்லாத்தையும் போட்டு சொதப்புற. சரி, நீ தான் சொதப்புற, நான் சொல்றதையாவது கேட்கறியா, அதையும் கேட்கறது இல்லை. 1000 சொதப்புனாலும் சரி, சொதப்பிட்டு போகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கேட்பார், நீ கீழ்ப்படிஞ்சியா இருந்தான் கேட்பார், நீ கீழ்ப்படிஞ்சியா இருந்தானே கேட்பாரு. சோத்திரம். அதனால என்ன பண்ணணும், ஆலோசனையை கொடுக்கணும், சொல்ல வேண்டிய பகுதியில் சொல்லணும். சோத்திரம். ஆண்டவரே, எப்படியாவது அந்த களிமண் எல்லாம் மூளையா மாத்தி இருங்கப்பா. சோத்திரம். நல்ல புத்தியா என்ன பண்ணுங்க, அறிவாளியா ஞானியா மாத்தி குடும்பத்தை பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு நடத்த ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால நீங்க களிமண்ணின்னு என்ன பண்ணிட்டு போக கூடாது, சொல்லிட்டு போக கூடாது. நீ தலையா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஊழியக்காரரு சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமா சொன்னார். இன்னைக்கு உனக்கு தான் தீர்க்க தரிசனம் தெரியுமா, கேட்டியா? அப்ப தூங்கி இருப்பேன். நான் கவனமா கேட்டேன். அல்லேலூயா. என்ன கேட்ட, உனக்குள்ள களிமண் இருக்குன்னு ஆவியானவர் என்ன பண்ணார், சொன்னார். சோத்திரம். அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. சத்தியத்தை ஒழுங்கா கேட்கணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார்.
சோத்திரம். அவருக்கு வேண்டிய ஆலோசனை கொடுங்க, கேட்கலன்னா அங்கே போய் முட்டிக்கிட்டு கிடக்கட்டும், ஆவியானவர் உணர்த்தட்டும். சோத்திரம். அவர் 4 இடத்துல விழுந்து எந்திரிச்சிட்டாவது என்ன பண்ணட்டும், சரி இனியாவது நம்ம ஒழுங்கா செய்வோங்கிற இடத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி கீழ்ப்படிதல், அந்த இடத்துக்குள்ள போயிருங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகள் என்ன பண்ணணும், பெற்றோருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இவங்க என்னமோ பெரிய சோத்திரம் கம்ப்யூட்டர்லாம் படிச்சு பிடிச்சு மேய்ஞ்ச மாதிரி சோத்திரம், தாய் தகப்பன கை நாட்டு தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்றது, அவங்களுக்கு அனுபவம் இருக்குதே, இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்காது. உனக்கு படிப்பு தான் தெரியும், கம்ப்யூட்டர் தான் தெரியும், போன நோண்டத்தான் தெரியும். அவங்களுக்கு பட்டன் போர்டு தான் வச்சிருப்பாங்க சோத்திரம். ஆனா அவங்க சொல்லுகிற அனுபவம் சோத்திரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால தாய் தகப்பனார் சொல்லும் போது பிள்ளைகள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படி இருந்தா உனக்குள்ள பரிசுத்த ஆவி. இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கீழ்ப்படியல அப்படின்னா ஆவியானவர் இல்லை, ஏதோ பொல்லாத ஆவி தான் கிடக்கு. ஆமா, சொன்னா புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வருதா, அப்ப ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா சொன்னா புரியல, பொல்லாத ஆவி உள்ள கிடக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் தான் என்ன பண்ணணும், வரட்டும். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சா கர்த்தர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். எதற்காக இந்த பகுதி சொல்லி வரேன்னு உங்களுக்கு புரியுதா? எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஆமா வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வெற்றிங்கிற ஒரு பகுதியை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெற்றி வேணும்னா இங்க யுத்தம் வரணும், வெற்றி வேணும்னா பரீட்சை எழுதணும். பரீட்சைங்கிறது என்ன தெரியுமா, நமக்கு வருகிற சோதனைகள். சோதனைகள் அத்தனை என்ன, பரீட்சை. பிசாசோடு நடக்கிற யுத்தம் முழுவதும், பிசாசோடு நமக்கு செய்கிற காரியங்கள் யுத்தம். அப்ப பரீட்சையிலையும் ஜெயிக்கணும், யுத்தத்திலே என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம ஜெயிக்க முடியும். கிறிஸ்து ஆவியானவராய் நமக்குள் தங்கி இருக்கும் போதுதான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை, ஒரு போன்ல நமக்கு பிசாசு என்ன பண்ணுவான், வேலையை காட்டுவான். நம்ம கவனமா இருக்கணும். சோத்துரும். நேத்து பிரேயர்ல இருக்கும்போது ஒரு போன், கொரியர் வந்திருக்கு, உடனே வாங்க. உடனே எல்லாம் வர முடியாது, எனக்கு பிரேயர் இருக்கு. பிரேயர் முடிச்சுட்டு என்ன பண்றோம், வர்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ கொரியர் வருது, சோத்திரம். குண்டு கொடுத்துருவாங்க, குண்டு வச்சிருப்பாங்க. நம்ம போட்டு கொரியர் உடனே ஜபத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. பிசாசு ஒரு சோதனை வைக்கிறான்ல, எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்கிற இடத்துக்கு வந்தா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பிசாசை நம்ம ஜெயிக்கணும். பிசாசோட யுத்தம் பண்ணினாதான் ஜெயம். ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுனா எப்படி ஜெயிக்கணுங்கிற ஒரு பகுதியை நமக்கு என்ன பண்ணுவார், பிசாசு வச்சிருக்கிறான் கண்ணி. சோத்திரம். அது பேசுது நினைக்காது, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆவியானவர் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார். ஜெயிக்கணும், வாலிப பிள்ளைகள் ஜெயிக்கணும். சோத்திரம். சாத்தான் பல ரூபங்கள்ல, பல விதங்கள்ல, பல விதமா என்ன பண்ணுவான், நம்மளை தாக்கும்படி, நம்மளை வீழ்த்தும்படி பிசாசு என்ன பண்ணுவான், கடந்து வருவான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவியானவர் நமக்கு இருந்தா ஜெயிக்க வழியை கற்றுக் கொடுப்பார். அந்த பாதையில போனா ஜெயம், ஜெயம் வந்தா நமக்கு சந்தோஷம். பிசாசினால் ஒரு பகுதி வரும், இன்னொரு பகுதி பரீட்சை எழுதி ஜெயிக்கணும். இன்னொரு பகுதி என்ன பண்ணணும், பவுல் சொல்லும்போது நான் பரீட்சைக்கு நில்லாதவன் அல்லவே என்று சொல்லுவார். அப்பா ஒரு பெரிய பட்டியலே இடுவார். அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய பட்டியலே இடுவார். கள்ளர்களால் வந்த மோசம், அந்நியர்களால் வந்த மோசம், ஆமா சோத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இடுவார். அத்தனை சோதனைகளை சகிச்சிருக்கிறார். அத்தனை சோதனைகளை என்ன பண்ணியிருக்கிறார், சகிச்சு அந்த பரீட்சையை எழுதி அவர் பாஸ் பண்றது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு மார்க்கை எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப குடும்பத்துல சகிக்கணும். உறவுகள் பேசுவாங்க, சமுதாயம் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்த எவ்வளவு உபத்திரவங்கள் வருகிறதோ அத்தனையும் நமக்கு சகிக்கணும். அதுதான் பரீட்சை. அதுல நம்ம ஜெயிச்சோம்னா ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதை சகிக்கிற இடத்துக்கு ஆவியானவர் தான் நம்ம கொடுப்பார். இங்க நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு, அங்க போய் சண்டையை போட்டுக்கிட்டு, பாத்திரத்தை தூக்கி வீசிக்கிட்டு, ஆமை சோத்திரம், இருக்கிற பொருளாம் போட்டு உடைச்சு நொறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆவி? எவ்வளவு குடும்பங்கள்ல நடக்குது தெரியுமா? சட்டி பாத்திரம் பறக்குது, வீட்டில் இருக்கிற போட்டு பொருளை போட்டு உடைக்கிறாங்க. டிவி உடையுது, ஃப்ரிட்ஜ் உடையுது, போன் உடையுது, எல்லாம் உடைச்சு நொறுக்குறாங்க. எங்க வீட்டில் போட்டு நொறுக்குறாங்க. அப்படி யாரும் இருக்கிறீங்களா? சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் பொல்லாதாவி. அப்படிப்பட்ட இடங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. சகிக்கணும். புருஷன் பேசுறாரு, மனைவி பேசுது, உறவுகள் பேசுறாங்க. ஆமா, அப்ப நம்ம சகிக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடணும், கடந்து வரணும். சில பாடுகள், சில சூழ்நிலைகள்,
சில பற்றாக்குறைகள் வரும். என்ன பண்ணணும்? அந்த பகுதியில் தான் நம்ம கடந்து போகணும். இப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்க ஜெயிச்சிட்டா ஒரு பெரிய சந்தோஷம். ஜெயிச்சிட்டா நமக்கு என்ன உண்டு? ஆமா, ஒரு பரீட்சையில நல்ல மார்க் எடுத்துட்டா என்ன உண்டு? ஆமா, அப்ப சோதனையும் ஜெயிக்கணும், பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ இடத்துல பிசாசு மத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறான். நான் 3 விதமான காரியம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்து எனக்கு சொல்லணும். 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். பாருங்க, சோதரம். அவர் 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். மிகுந்த பசி உண்டாயிற்று. அவர் சரீரத்துல மெலிந்து சோர்வாவும் தான் இருக்கிறார். அந்த நேரத்துல இவன் வரான். யாரு? பிசாசு, சோதனைக்காரன். பிசாசுக்கு பல பேர், அதுல ஒன்று சோதனைக்காரன். அவன் யாரு? சோதனைக்காரன். எப்பா சோத்திரம், இந்த கல்லுகளை எல்லாம் என்ன பண்ணிடும்? அப்பங்களாய் மாற்றும். அதை நீ என்ன பண்ணிடலாம்? புசிச்சா சரீரத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோத்திரம் அவன் என்ன பண்றான்? ஒரு சோதனையை வைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் என்று சொல்லி அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி. யாருக்குள்ள இருக்கிறது? ஆமா, அவர் கரை ஏறின உடனே, ஞானசான நீதி நிறைவேற்றி கரை ஏறின உடனே புறாவை போல் பரிசுத்தாவியினர் என்னன்னார்? உள்ளே இறங்கி வந்தார். உள்ளே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். 40 நாட்கள் இரவும் பகல் என்ன பண்ணாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புசியாமல் குடியாமல் உபவாசத்துல இருக்கிறார். முடிக்கும் போது அவரை வீழ்த்தணும் தான் யார் வர்றது? சாத்தான் வரான். அவன் சொல்லி நம்ம கேட்கிறதா? சோத்திரம். அப்ப உபவாச பிரேயர்னு வரும்போது தான் சோத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா எடுத்துருவாங்க, ஏதாவது போஜனம். சோத்திரம். அப்ப நாளைக்கு வச்சுக்குவோம் உபவாசத்தை. என்னைக்கு வச்சுக்குவோம்? ஆண்டவர் இன்னைக்கு உபவாசத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு இருப்பார். ஆனா நம்மனால ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல. சோத்திரம். இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இன்னைக்கு நம்ம என்னக்குவோம்? சாப்பிட்டுக்குவோம். நாளைக்கு உபவாசம் நினைப்பான். அதுக்கப்புறம் அந்த உபவாசத்தை எடுக்கிறக்குள்ளாட்டி பல மாதம் பல வருஷம் ஓடி போயிரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இதை கேட்டு காணாம போச்சு. இதுக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் இதுக்காண்டி ஒரு நாள் என்ன பண்ண முடியல? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடியல. அப்படியே தட்டி 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 கொண்டு போறான் மத்தியில. சோத்திரம். பிசாசு ஒரு சிந்தையை போட்டான், இதுக்கு போயா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது? இதுக்கெல்லாம் போயா அப்படின்னு ஒரு. ஆனாலும் சரி, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு. ஆனா பிப்ரவரி 11ஆம் தேதி, இன்னைக்கு மார்ச் என்ன ஆகி போச்சு? 1 மாசம் ஆகி போச்சு. இன்னும் அதுக்காக ஒரு வேளை என்ன பண்ண முடியல? உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியல. சபையில் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா கேட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்ணிடணும்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னாரு. சோத்திரம். மாசம் போயிருச்சு, அடுத்த வருஷம் ஆயிடுச்சுன்னா வருஷம் போயிடும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? எப்படியாவது சோத்திரம் அவருக்கு எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும், இடத்தையும் கொண்டு வந்து வைக்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணிடணும்? கேட்டுறணும். சோத்திரம். வருவீங்களா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி சாத்தான் கடத்திடுவான், காலத்தை சாப்பிட வச்சிருவான். சோத்திரம். நாளைக்கு பார்த்து ஒன்று தள்ளி போட வச்சிருவான். நீங்களும் நானும் ஜெயிக்கணும். நீங்கள் நானும் என்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, ஆவியான உணர்த்துற, அப்பே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தாலும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் ஆக விடாதீங்க. யாருக்காவது கொடுத்துருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டு போட்டோம்? சாப்பிடட்டும். அவன் உபவாசத்தில் ஆவியான உணர்த்தினா என்ன பண்ணிருங்க? உடனே உட்கார்ந்து ஜெபிச்சிருங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்ப சாத்தான் எவ்வளவு அழகா வந்து ஊற்றான் பத்தியில. கல்லுகளை அப்பமாக்கி என்ன பண்ணும்? அவனுக்கு என்ன அக்கறை? ஏசுனார் 40 நாள் பட்னியா இருக்கிறன்னு யாருக்கு அக்கறை? சாசுக்கு அக்கறை வருது பத்தியில. ஏன் தெரியுமா? அவர் 40 நாள் உபவாசம் வந்து இவன் தலையை நசுக்க, அதனால என்ன பண்ணணும்? இவரை வீழ்த்திட்டோம்னா நம்ம தலையை என்ன முடியாது, நசுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுகிறான்? அக்கறையா வந்து பேசுறான். அன்னைக்கு அவர் சாத்தான் நேரடியா வர்றான். சோத்திரம். நமக்கு சோத்திரம் யாராவது பக்கத்துல கொண்டு வருவாங்க, இன்னைக்கு பிரியாணி ஆக்கி இருக்கேன்கா அப்படின்னு உபவாசம் பறந்துடும். சுட சுட சாப்பிட்டா தான் அது ருசி. ஆற வச்சு சாப்பிட்டா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பிசாசு நமக்குள்ள என்ன பண்ணுவான்? நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுப்பான். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கேன்சல். என்ன கேன்சல்? பிரியாணி கேன்சல் இல்ல, உபவாசம் கேன்சல். பிரியாணி டப்புனு எங்க ஆயிரும்? சுட சுட உள்ள போயிரும். ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுக்கலான்னு வச்சிருந்திருப்பாரு. பெரிய தோல்வி. ஆனா அது தோல்வின்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்?
தோத்துட்டோம், சோத்துறோம். அதுக்கப்புறம் பின்னால் அந்த தோல்வியுடைய விளைவு தான் பின்னால நஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பல இழப்புகள் வரும். இழப்புகள் வரும்போது குதிப்போம், தோல்வினால வருதுங்கிறத உணர மாட்டோம். அல்லேலூயா. அடுத்து ஒரு சோதனை வைக்கிறான். என்ன சோதனை வைக்கிறான்? சோத்திரம் வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். ஆமா, நீர் தேவனுடைய குமாரன் சொல்ல ப்ரூஃப் பண்ணு. நீ ப்ரூஃப் பண்ணி காமி. தேவ குமாரன் தானே. சோத்திரம். அவர் சொன்ன நான் ப்ரூஃப் பண்ணணும் அவசியமே இல்ல. அப்படிதான் தூண்டி விடுவாங்க. நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே, இதை செய். நீ தேவ பிள்ளை தானே, இதை செய். சோத்திரம். நீ ஜெபிச்சா வரும்ல. சோத்திரம். நீ தேவ பிள்ளை தானே. சோத்திரம். இப்போ எனக்கு சோத்திரம் 1000 ரூபாய் வரணும், செவமன்னு பார்ப்போம். தூண்டி விடுவான். உடனே நம்ம சோத்திரம் ஜெப வீராங்கி அவன மாதிரி என்ன பீரங்கி மாதிரி எலும்பிடக்கூடாது. சோத்திரம். ஆண்டவர் எலும்பினாரா? தேவனை பரீட்சை பார்க்காது. அப்படி இல்லை சொல்லணும். புருஷன் சொல்றேன், சோத்திரம். புருஷன் சொல்றாரு வச்சுக்கோங்க, ரசிக்கப்படாது. ஏசு ஏசு ஏசுன்னு சொல்ற, நீ ஜெபம் பண்ணு. இப்போ நமக்கு சோத்திரம் ஒரு 1000 ரூபாய் வருதான்னு பார்ப்போம். உடனே முக்காடை போட்டுக்கிட்டு ஆண்டவரே 1000 ரூபாயை கொடும். எப்படி கொடுப்பாரு? உடனே சொல்லணும். தேவனை பரீட்சை பாராது. சாசுதன் அந்த வேலையை செய்கிறான், உன்னை சோதிக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளைங்கிற ப்ரூஃப் பண்ணி காமிங்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சோத்திரம். அப்படி செய்வாங்க சில சோத்திரம் எதிர்ப்பாளர்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? பைபிள் ஒரு வாசம் இருக்கு. சாவுக்கு ஏதுவான ஒன்றை புசித்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அதனால இந்த விஷம், நீ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றீல, இந்த வசனம் என்ன சொல்லுது? சாப்பிட்டாலும் சாக மாட்டேன்னு சொல்லல, குடி அப்படின்னா குடிச்சிடுறதா? உடனே அதுலலாம் தெளிவா இருப்பீய. அவன் வாயில வேணா ஊத்தி விடுவிய. சோத்திரம். தெரியாம அறியாம எதையாவது ஒண்ணு அதுல ஒரு பாய்சன் இருந்தா கூட நம்ம தெரியாம ஜோமனி சாப்பிட்டா அது நமக்கு என்ன ஆகாது? சேதப்படுத்தாம தேவன் பாதுகாப்பார். சோத்திரம். தெரிஞ்சு கொடுத்தா அது அவரை பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை பரீட்சை பார்க்கிறது சமம். அதனால இப்படி சாத்தா என்ன பண்ணுவான்? ஏவி விட்டுட்டு சோத்திரம் கடைசியில் அப்ப இது பொய் தானே, அப்ப நீ சொல்றதெல்லாம் பொய் தான், ஏசுனார் கிடையாது அப்படிம்பா. அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அப்படி போயிடக்கூடாது. வேதத்தில் அழகா சாத்தா எந்தெந்த ரூபத்தில் வருவான்னு அவன் அப்படி அந்த பகுதியை கொண்டு போய் இந்த வசனத்தை காமிச்சிட்டு நீ தான்டா சாத்தான்னு சொல்லிட்டு போயிடணும். நீ தான் இல்லை, உனக்குள்ள சாத்தான் இருக்கிறான். அவன் அந்த வேலையை என்ன பண்றான்? ஆமா, சோத்திரம். தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஜெயித்தார். இது மாதிரி பல ரூபங்களை சாத்தான் கொண்டு வருவான். சோதனையை கவனமா இருக்கணும். 3வது சோதனை வருது பாருங்க. இதுதான் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, ஆமா, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணியாச்சு? காமிச்சாச்சு. எல்லாத்தையும் காமிச்சு நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்ப அவன் சொல்றான், பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தரேன். எல்லாம் என்ன தரேன்? நீ கேட்கிற விரும்புகிற பதவி, உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், பணம், தங்கம் எல்லாத்தையும் என்ன பண்றேன்? நான் தரேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்றதை கேட்கணும். என்ன பணிந்து கொள்ளணும்? யாரை பணிந்து கொள்ளணும்? அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சோத்திரம். தேவனை நீ என்ன பண்ணுவாயாக? தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லுது. அப்படின்னா தேவனை ஆராதிக்கிற நாள்ல ஒரு தொழிலை கொண்டு வர்றது யாரு? ஒரு வருமானத்தை கொண்டு வர்றது யாரு? ஒரு விசேஷத்தை கொண்டு வர்றது யாரு? சாசுதானே. தேவனை தொழுது கொள்ள கூடாதபடி, தேவனை ஆராதிக்க கூடாதபடி சோத்திரம். அப்போ ஒரு விசேஷத்தை கொண்டு வருவான், இல்லைன்னா ஒரு தொழிலை கொண்டு வருவான், ஒரு வருமானத்தை கொண்டு வருவான். சோத்திரம். இப்படி கொண்டு வந்து இது இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு ஒரு வருமானம் இல்லை, இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷம், நம்முடைய சொந்தக்காரவங்க இல்லைன்னா நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆராதனையை விட்டுட்டு நாம் அவர்களை திருப்திப்படுத்தும்படி கடந்து போவோமானால் பிசாசுகிட்ட தோற்று போனோங்கிற பொருள். அதோடைய விளைவு பின் நாட்கள்ல பாதிப்பு வரும். அது வந்தாலும் நம்ம உணரணும்ல, அதுவும் உணர்றது இல்லை. பாதிப்பு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் தேவன் அனுமதிச்சாரு, எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோம், கடந்த காலங்களை அப்படியே என்ன பண்ணணும்? பிளாஷ்பேக். பழங்காலத்து படத்தை பார்த்து அந்த சுருள் மாதிரி காமிப்பாங்க. என்ன சுருள்? நல்லா தூக்க மயக்கத்தில் இருக்கிறீங்க, வெயில் வேற நல்லா அடிக்குது, உங்களுக்கு ஃபேன் வேற போட்டிருக்கு, கத்தருக்கு சோத்திரம். பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே திருப்பி பார்க்கிறது. அப்படி பழக்கம் நமக்கு இருக்கணும். ஒரு பாதிப்பை சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு இழப்பை சந்திக்கும் போது
எதனால இந்த சூழ்நிலை நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? திரும்பணும். திரும்பி எங்கேயாவது தடுமாறி இருக்கிறோமா, தவறி இருக்கிறோமா, வழி விலகி இருக்கிறோமா, கர்த்தருடைய ஆலோசனைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறோமா, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஆண்டவரேன்னு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய இழப்பை தேவன் சீக்கிரமா ஈடுகட்டு கொடுத்துருவார். அல்லேலூயா. இல்லைன்னா அதற்குரிய விலைக்கிரயம், ஆமை சோத்திரம், நம்ம செய்த தவறுக்கு எவ்வளவு விலைக்கிரயம் கொடுக்கணுமோ அது கொடுத்து தீருகிற வரைக்கும் அந்த பாதிப்பு நம்மளை விட்டு என்ன பண்ணாது, விலகாது. அல்லேலூயா. அப்ப சாத்தான் தானே சொல்றான், எல்லாத்தையும் நான் தரேன், என்ன பணிஞ்சுக்குங்கிறான். அப்ப தேவனை தொழுது கொள்ளாம மனுஷனை முக்கியத்துவப்படுத்தி, வேலையை முக்கியத்துவப்படுத்தி, வருமானத்தை முக்கியத்துவப்படுத்தி கடந்து போனாலே அது பிசாசை பணிந்து கொள்ளுகிறதுக்கு சமம். யாரை பணிந்து கொள்ளுகிறது சமம்? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவன் ஒருவருக்கே சொல்லுங்க, தேவனுக்கு நான் ஆராதனை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு சொல்லுங்க. தொழிலுக்கு கூப்பிட்டா, வருமானத்துக்கு கூப்பிட்டா கேட்டா ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, தேவன் ஒருவரையே என்ன பண்ணுவாய், ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவரையே பணிந்து கொள்வாயா. ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் வச்சாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனை பணிந்து கொள்ளணும், தேவனை ஆராதிக்கணும், வேலை வரும், வருமானம் வரும். சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தவிர எந்த நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்க, சோத்திரம் அப்படின்னு வரும். என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எந்த நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது அப்படின்னு ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாக்குற வேலை 5000 ரூபாய் சம்பளம், ஆனா அந்த வேலைக்கு 20000 ரூபாய் சம்பளம். என்ன செய்யலாம்? யோசிச்சு சொல்றீங்களா? யோசிக்கிறதுல என்ன வேலை இருக்கு? அல்லேலூயா. சோத்திரம். ஒருத்தர் அப்படிதான், சோத்திரம், வாரத்துல சோத்திரம் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும், 2 ஞாயிற்றுக்கிழமை லீவு, சோத்திரம் 2. ஆனா அந்த வேலையில சம்பளம் அதிகம். இன்னொரு வேலை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சம்பளம் குறைவு, ஆனா 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு. எதுக்கு போகலாம்? 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்ப அவருக்கு சங்கடமா தான் இருக்கு. நான் சொல்ற ஆலோசனை கேட்கும் போது எப்படி இருக்கும்? என்னடா வருமானம், குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும், அதுல கொஞ்சம் வேலை இலகுவா இருக்கு, இங்க வேலை கடினமாவும் இருக்கு, சம்பளம் குறைவாகவும் இருக்கு, ஆனா ஒரு பகுதி நமக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு. சோத்திரம். அப்ப எதை தேர்ந்தெடுக்கிறது? ஆமை சோத்திரம், 4 ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா தேவனை தொழுது கொள்வாயாக. சம்பளம் கூட கொடுக்கறது சாத்தான். ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு நீ எங்க வா, உனக்கு சம்பளம் கொடுன்னு யார் சொல்றது? மனுஷன் சொல்லல, சாத்தான் சொல்றாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். அப்படிதான் போராடுனா ஆண்டவர் ஜெயித்தார். ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. இது போல நம்ம வாழ்க்கையில சாத்தான் எவ்வளவு காரியத்தை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவான். ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், நமக்குள்ள பிசாசு எப்படி போராடுறான்னு பார்க்கணும். ஆவியான அதுக்கு தான் உண்மையிலே ஆவியானவர் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு ஆவியானவர் என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்தா ஒவ்வொரு நாளும் நமக்கு சமாதானமோ சந்தோஷமோ களி கூறுதலுமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து பரீட்சை எழுதணும். ஜெயிக்கணும்னா பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதணும்னா நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை சகிக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சகிச்சு தான் கடந்து போகணும். தேவனுக்காய் வாழணும்ங்கிற பகுதி வரும்போது சகிக்கணும். ஊழியக்காரர் சில சமயம் கடுமையா பேசுற மாதிரி இடம் வரும், ஆனாலும் சகிக்கணும். குடும்பத்துல புருஷன் பேசுகிற இடம் சகிக்கணும். சில சமயம் மனைவி பேசுவாங்க, சகிக்கணும். சோத்திரம். பிள்ளைகள் சகிக்கணும். சோத்திரம். இப்படி எல்லாம் சகிச்சு நம்ம அந்த இடத்துக்கு கடந்து போயிட்டோம்னா அது பெரிய வெற்றியை நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்? கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுது இயேசு, சோத்திரம், வாசிங்க 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். இது மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா வெற்றிடுது, இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். யாரை வெளிப்படுத்துகிறோம்? அவரை அறிகிற வாசனையை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தணும். இப்படி நம்ம ஜெயிக்கிறவர்களா இருந்துட்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியுடைய பலன் இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சின்ன சின்ன காரியங்களை சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு. பாவத்துல கொண்டு போயிடுவான், போதை வசத்துல கொண்டு போயிடுவான், விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போயிடுவான். ஒருத்தர் சொல்றாரு, சோத்திரம், ஐயா ரொம்ப காலமா பாதிக்கப்பட்டு கிடந்தேனாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். என் சொந்தக்காரரு சோத்திரம் கடாவட்டுக்கு கூப்பிட்டாரு. என்ன பண்றது, பெரிய உறவுக்காரன் கூப்பிட்டுட்டான்னு போயிட்டு வந்தது தான். சோத்திரம். அந்நாள் முதல் இந்நாள் வரையும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப பாத்தீங்களா பிசாசு எவ்வளவு அளவா வஞ்சிச்சுட்டான். உறவுகளை முக்கியத்துவப்படுத்தினால கடாவட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? ரட்சிக்கப்பட்டவர், ஞானசானம் எடுத்தவர். போகலாமா இங்கே? அப்ப போனனால எவ்வளவு பெரிய பாதிப்பு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். சோத்திரம். சாத்தா எந்த ரூபத்துல கடந்து வந்தாலும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஜெயிக்கிறவர்களா இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பார்ல,
ஆவியானவர் இல்லாததுனால தானே அவர் அந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய பாதிப்புகளை கிடக்கிறாரு. நீங்களும் நானும் பாதிக்கப்பட்ட கூடாது. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். கேட்டு அதன்படி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். அல்லேலூயா. எல்லா முழங்கால் மண்டியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்ட்ட நீங்க கேளுங்க.